الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وخاتم النبيين محمد مصطفى رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر. قال نبينا صلى الله عليه وسلم: والذي نفسي بيده لتأمرن بالمعروف ولتنهون عن المنكر أو ليوشكن الله أن يبعث عليكم عقابا منه ثم تدعونه فلا يستجاب لكم. புகழ் அனைத்தும் இரு உலகையும் படைத்து பரிபாலனை செய்கின்ற ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் இரு உலக தலைவர் சர்தார் ஆலம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து செயல்பட்ட சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், ஷுஹதாக்கள், முத்தகீன்கள், ஃபாயிஸீன்கள், குறிப்பாக அல்லாஹ்வினுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வற்றா ஸலாத்தையும் வற்றா ஸலாமை நம் மீது குறைவின்றி நிகழச் செய்வானாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு புனிதமான மாதத்திலே, புனிதமான ஒரு நேரத்திலே, புனிதமான அவனுக்குரிய இடத்திலே நம்மளை எல்லாம் அவனை பற்றியும் அவனுடைய தூதரை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே ஒன்றோட செய்திருக்கின்றான். இதே போன்று மறுமையினுடைய வேளையிலே, ஆகிரத்தினுடைய நாளிலே அவனிடத்தில் உயர்ந்த சுருக்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுருக்கத்தில் இதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய அனைவர்களையும் ஒன்று கூட செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் ஒரு புனிதமான மாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம். இந்த உலகத்தில் அழிவில் இருந்து, குஃப்ரியத்தில் இருந்து, இணை வைக்குதலில் இருந்து, அனாச்சாரியங்கள், மூட நம்பிக்கைகள், அவநம்பிக்கைகள் எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாக பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த மாதமாகிய ரபீஉல் அவ்வல் என்று சொல்லக்கூடிய வசந்த காலத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை பாடிக்கொண்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதிக் கொண்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இத்தனையும் கையாண்ட இந்த சமுதாயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக வேண்டி உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்களோ, எந்த செயலை செய்ய வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டார்களோ, எந்த காரியம் ஆகுமான காரியம், அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான காரியம், இந்த காரணத்தினால்தான் என்னுடைய சமுதாயம் சிறப்பு பெற்றிருக்கின்றது, கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனை சுட்டி காட்டினார்களோ அதை மட்டும் இன்றைய காலகட்டத்தில் எடுத்து செயல்படுத்துவதற்கு நாம் தங்கிக் கொண்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது
ஸலவாத் ஓதிக் கொண்டிருக்கின்றோம், அவர்களை புகழ்மாறி பாடிக்கொண்டிருக்கின்றோம், அவர்களை பற்றி நாம் புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்கு இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை செய்ய வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த கட்டளையை மட்டும் எடுத்து செயல்படுத்துவதற்கு நம்முடைய சமுதாயம் கொஞ்சம் மெல்ல முழுவதுமாக பின்வாங்கிக் கொண்டிருக்கின்றது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயம், அதிலும் குறிப்பாக உம்மத்தை முஹம்மது என்று சொல்லக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துமார்கள் எதனை கொண்டு சிறப்பு பெற்றிருக்கின்றார்களோ, எந்த காரியத்தை கொண்டு சிறப்பு பெற்றார்கள் என்று அல்லாஹ் அடையாளம் காட்டுகின்றான். அல்லாஹ் அடையாளம் காட்டுகின்றான். குந்தும் கைர உம்மத்தின் உஹிர்ஜத் லின்னாஸி தஅமுருன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். குந்தும் கைர உம்மத்தின் உஹிர்ஜத் லின்னாஸ், இந்த உலகத்திலே தோற்றி வைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா மனிதர்களை விடவும் எல்லா சமுதாய மக்களை விடவும் நீங்கள் சிறந்தவர்கள், நீங்கள் மேன்மைக்குரியவர்கள், நீங்கள் கண்ணியத்திற்குரியவர்கள், நீங்கள் உயர்வானவர்கள். எதை கொண்டு அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றார்? எதன் காரணத்தினால் நீங்கள் சிறப்பு பெற்றிருக்கிறீர்கள், நீங்கள் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அந்த வசனத்தினுடைய அடுத்த வாசகமாக அல்லாஹ் சொல்லி காண்பிப்பான். وَتَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَتَنْهَوْنَ عَنِ الْمُنكَرِ, நீங்கள் இந்த உலகத்தில் தோற்று வைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து மக்களை விடவும் அனைத்து சமுதாய மக்களை விடவும் உம்மத்தை முஹம்மது ஆகிய நீங்கள் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை காரணத்தை சொல்லி காமிக்கின்றான்? தஅமுருன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுகின்றீர்கள். வ தன்ஹவுன அனில் முன்கர், மக்களை தீயதை விட்டு தடுக்கின்றீர்கள். இந்த இரண்டு காரணத்தினால் மட்டும்தான் நீங்கள் சிறப்பிற்குரியவர்கள், நீங்கள் கண்ணியத்திற்குரியவர்கள் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடையாளம் காட்டுகின்றார். நீங்கள் தொழுகையின் காரணத்தினால் நீங்கள் என்ன செய்யப்படவில்லை? கண்ணியப்படுத்தப்படவில்லை. நீங்கள் நோன்பு வைக்கின்ற காரணத்தினால் நீங்கள் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. நீங்கள் ஜக்காத் கொடுப்பதன் காரணத்தினால் நீங்கள் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அதே போன்று இன்னும் என்னென்ன நல்ல காரியங்கள் இருக்கின்றதோ அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வதை கொண்டு நீங்கள் கண்ணியப்படுத்தப்படவில்லை. மாறாக அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், தஅமுருன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நலவான விஷயங்களை மக்களுக்கு மத்தியிலே ஏவிக்கொண்டு இருக்கின்றீர்கள். வ தன்ஹவுன அனில் முன்கர், தீயவைகளை மக்களை விட்டு என்ன செய்கின்றீர்கள்? தடுக்கின்றீர்கள். இந்த இரண்டே காரணத்தை மட்டும்தான் நீங்கள் இந்த உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்ற எல்லா சமுதாய மக்களை விடவும் எல்லா மனிதர்களை விடவும் நீங்கள் மேன்மைக்குரியவர்கள், கண்ணியத்திற்குரியவர்கள், உயர்வர்கள் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் மாலையை பாடிக்கொண்டிருக்கின்ற நாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கின்ற நாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாமும் சொல்லக்கூடிய நாம், அவர்களை பற்றி பிரசங்கம் பேசிக் கொண்டிருக்கின்ற நாம், அவர்களை பற்றி நாம் புகழ் பாடிக்கொண்டிருக்கின்ற நாம், என்றைக்காவது சமுதாயத்தில் ஒரு மனிதன் தவறு செய்கின்ற பொழுது, ஒரு ஹராமை செய்கின்ற பொழுது, அந்த ஹராம் என்று என்றைக்காவது அந்த மக்களுக்கு மத்தியிலே நாம் எடுத்துரைத்திருப்போமா? சிந்தித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்கள் சிறப்பு பெற்றதற்கு காரணமே நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குத்தான் அனுப்பப்பட்டார்கள். அதன் காரணத்தினால் தான் நீங்கள் சிறந்தவர்கள், மேன்மைக்குரியவர்கள் என்று எதனை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடையாளப்படுத்தி காமிக்கின்றானோ அந்த செயலை நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு தடவையாக நாம் செய்திருப்போமா? எத்தனை மக்களுக்கு மத்தியிலே நாம் தொழுகையை பற்றி எடுத்துரைத்திருப்போம்? எத்தனை மக்களுக்கு மத்தியிலே நாம் மதுபானம் குடிப்பது ஹராம் என்று எடுத்துரைப்போம்? எத்தனை மக்களுக்கு மத்தியிலே நாம் விபச்சாரம் செய்வது ஹராம், அது கொடுஞ்செயல் என்று எத்தனை மக்களுக்கு மத்தியிலே நாம் பிரச்சனை செய்திருப்போம்? சிந்தித்து பாருங்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் பாடக்கூடிய நாவுகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நாவுகள் என்றைக்காவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக அனுப்பப்பட்டார்களோ அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தவர்களை உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் எதனை அடையாளப்படுத்தி காமித்திருக்கின்றானோ அது இன்றைக்காவது நம்முடைய வாழ்க்கையை எடுத்து செயல்படுத்தி காமித்திருக்குமா? சிந்தித்து பாருங்கள். தொழுகையை கொண்டு ஒரு சமுதாயம் என்ன செய்யப்படவில்லை, கண்ணியப்படுத்தப்படவில்லை. அதே போன்று இன்னென்ன வணக்கங்கள் இருக்கின்றதும் அந்த வணக்கங்கள் எதை கொண்டு இந்த சமுதாயம் செய்யப்படவில்லை, கண்ணியப்படுத்தப்படவில்லை. மாறாக நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதை கொண்டு மட்டும்தான் நீங்கள் கண்ணியப்படுத்தப்படுகிறதா சொல்லி காமிக்கிறான்னு சொன்னால், இந்த பணி நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற பணி எந்த அளவிற்கு எல்லா இடத்திலையும் உயர்ந்த ஒரு பணியாக, உயர்ந்த ஒரு வேலையாக அல்லாஹ் கணிக்கின்றான். சிந்தித்து பார்க்கின்றன, சிந்தித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எதை கொண்டு அனுப்பினார்களோ இன்னைக்கு சமுதாயத்தில் உலகளாவில் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் இவ்வளவு தூரத்திற்கு பரவி கணிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே அறியாமையினுடைய தனங்கள், அறியாமைகளுடைய மூட பழக்கங்கள் தென்படுகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தவறு என்று சுட்டிக்காட்டினார்கள். சஹாபா பெருமக்கள் மத்தியிலே மூட நம்பிக்கைகள், அவநம்பிக்கைகள், குஃப்ரியத்தான காரியங்கள் வெளிப்படுகின்ற பொழுது, தென்படுகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணிந்து சொல்லி காமித்தார்கள், இது அல்லாஹ்வுக்கு பிடித்த காரியம் அல்ல, இஸ்லாமியனுக்கு பிடித்தமான காரியம் அல்ல என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டி அந்த தவறிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை, சஹாபாக்களை என்ன செய்தார்கள்? நன்மை பக்கம் அழைத்தார்கள். நன்மை பக்கம் அழைப்பதற்கு ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதன் மூலமாக ஏற்பட்ட விளைவு என்ன? இதன் மூலமாக ஏற்பட்ட விளைவு என்ன? மக்கள கிடந்தவர்கள் எல்லாம் அறியாமையினுடைய ஐயாமிக்காக சொல்லக்கூடிய அறியாதாரத்தினுடைய பழக்க வழக்கங்களிலே மூழ்கி கிடந்த மனிதர்கள் என்று சொல்வதற்கு கூட நாவு கூட்டுகின்ற அளவிற்கு செயல்பாடுகள் மிகுந்து கிடந்திருந்த அவர்களெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக ஆக காரணம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு எதை கொண்டு வந்தார்களோ, அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் எதை கொண்டு ஏவச் சொன்னானோ அந்த கடமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவ்வையாக முழுமையான முறையில் மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைத்தார்கள். அதன் காரணத்தினால் உண்மை இந்த சமுதாயம் விளங்கிக் கொண்டது. அதன் மூலமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக கியாம நாள் வரையிலும் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஆக்கப்பட்டார்கள் அந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள். லட்சத்திற்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இஸ்லாத்தை தழுவதற்கு காரணம் என்ன? நன்மையை ஏவினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். தீமையை துணிந்து தடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு சஹாபா பெருமக்களும் சிந்தித்து பார்த்தார்கள், பெருமானார் இந்த முஹம்மது எதற்காக வேண்டி நம்மளை இந்த வழிபாட்டிலிருந்து தடுக்கின்றார்? எதற்காக வேண்டி இந்த முஹம்மது நாம் செய்யக்கூடிய செயல்பாடை தடுக்கின்றார் என்று ஒவ்வொரு மனிதர்களும் சிந்தித்தார்கள், செயல்பட்டார்கள். அதன் மூலமாக இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாய் மூலமாக சொர்க்கவாதி என்று அடையாளம் கொடுக்கப்பட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார்கள் அந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள். ஆக ஒரு சமுதாயம், இந்த சமுதாயம் உம்மத்தை முஹம்மது என்று சொல்லக்கூடிய இந்த கண்ணியமிக்க சமுதாயம் சிறப்புப்படுத்தப்பட்டதெல்லாம், கண்ணியப்படுத்தப்பட்டதெல்லாம் நன்மையை ஏவுகின்ற காரணத்தினாலும் தீமையை தடுக்கின்ற காரணத்தினாலும் இந்த சமுதாயம் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றது, கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் என்ன செய்யவில்லை? நன்மையை ஏவி தீமையை தடுத்து விடவில்லை. மாறாக அவர்களால் இஸ்லாத்துக்கு கொண்டு வரப்பட்ட அந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்களும்
இந்த பணியை முழுவீச்சிலே செயல்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை எதிலிருந்து விடுவித்தார்களோ அந்த மூட நம்பிக்கையிலிருந்து, அந்த ஹராமிலிருந்து, அந்த ஷிர்க்கிலிருந்து நாமும் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு பின்னால் வரக்கூடிய மக்களை நமக்கு திருத்த வேண்டும் என்ற பணியிலே அந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் செய்தார்கள். தம்முடைய உயிரை தியாகம் செய்தார்கள். வரலாறு நீங்கள் புரட்டி பாருங்கள். சஹாபாக்களுடைய வரலாறு நீங்கள் புரட்டி பாருங்கள். துஃபைல் இப்னு அம்ரு தௌசி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு. துஃபைல் இப்னு அம்ரு தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இவர்கள் ஒரு பெரிய வியாபாரி. அவர்களுடைய சொந்த ஊரிலிருந்து மக்கா நகரத்துக்கு செய்வார்கள், வருகிறார்கள். எதற்காக வேண்டி? வியாபாரம் செய்வதற்காக வருவார்கள். வியாபாரம் செய்துவிட்டு ஊருக்கு போகின்ற வழியில என்ன செய்வார்கள்? மக்காவை வந்து சியாரத் செய்துவிட்டு தவாப் செய்துவிட்டு செய்வார்கள், திரும்ப தன்னுடைய தாயகத்துக்கு திரும்புவார்கள். இப்படி அவருடைய பழக்க வழக்கம் இருந்து கொண்டிருந்தது. இப்படி ஒரு தடவை வருகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க நேரிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி எடுத்துரைத்தார்கள். இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டத்தை தொகுத்து கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரு கரத்தை பிடித்து இஸ்லாத்தில் ஏற்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவை ஏற்றுக்கொண்டார்கள். இவர்களுடைய வரலாற்றிலே நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னதாக அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆனுடைய வசனம் இருக்கின்றது அல்லவா, நபி அவர்கள் குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகின்ற பொழுது அந்த ஓதக்கூடிய அந்த சப்தம் இருக்கின்றதே, அந்த வசனம் இருக்கின்றதே, அது நம்முடைய காதில் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி மக்காவுக்கு வருகின்ற பொழுதெல்லாம் இரண்டு காதிலையுமே பஞ்சை வைத்து அடைத்துக் கொள்வாராம். யார்? துஃபைல் இப்னு அம்ரு தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். மக்களுக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள், துஃபைலே, எங்களுக்கு மத்தியிலே ஒரு முஹம்மது இருக்கின்றார். அவர் ஏதோ ஒரு புதுமையான ஒரு கொள்கையை சொல்லி காண்பிக்கின்றார். நம்முடைய தெய்வங்கள் எல்லாம், நாம் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் பொய்யானவை, அது நரகத்தினுடைய கற்கள், நரகத்தினுடைய விறகு கட்டைகள் என்று நாம் வணங்கக்கூடிய சிலைகளை பற்றி அந்த முஹம்மது புதுமையான ஒரு கருத்தை சொல்லி காண்பிக்கின்றார். அதனால அவருடைய கருத்துல, அவருடைய பேச்சில நீங்க மயங்கிறாதீங்க. நீங்க நைட்டுன்னு சொன்னா நீங்கள் இப்போது வழங்கிக் கொண்டிருக்கின்ற சிலைகள் எல்லாம் உடைக்க நேர்ந்துவிடும் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் அந்த துஃபைல் இப்னு அம்ரு தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய இரு காதிலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடிய வசனம் விடுத்துவிடக் கூடாததற்காக வேண்டி காதிலே பஞ்சை வைத்து அடைத்துக் கொண்டு திரும்பி விழுந்தார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் தௌஃபீக் செய்தான், கருணை காட்டினான், இஸ்லாத்தை ஏற்றார்கள். அதற்கு பின்பு அவர் செய்யக்கூடிய பணி என்ன தெரியுமா? துஃபைல் இப்னு அம்ரு தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அதற்கு அடுத்து அவர்கள் செய்த பணி என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயத்தினால், எந்த காரணத்தினால் இந்த சமுதாய மக்கள், இந்த உம்மத்துமார்கள் சிறப்பட்டு சொல்லி காண்பித்தானோ, அந்த தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நல்லதை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய விஷயங்களிலே தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டேன், என்னுடைய தௌசுகுலர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கின்றார்கள், நான் சொன்னார்கள் சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்வார்கள். அதற்காக எனக்கு என்ன செய்யுங்கள், அனுமதி கொடுங்கள். நான் என்னுடைய ஊருக்கு சென்று லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த ஏகத்துவ கலிமாவை மக்களுக்கு மத்தியிலே நான் பிரச்சாரம் செய்கின்றேன். நான் சொன்னால் என்னுடைய கோத்திரத்தார்கள் அத்தனை பேர்களும் இஸ்லாத்தை ஏற்பதற்கு தயாராக சொல்லி காண்பித்தார்கள், அனுமதி கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தார்கள். துஃபைல் இப்னு அம்ரு தௌசி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதியோடு தன்னுடைய ஊருக்கு திரும்பினார்கள். துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு வந்தவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்கிறார்கள். அதில் ஒரே ஒரு நபரை தவிர வேறு எவரும் ஈமான் கொள்ளவில்லை. யார்? இந்த உலகத்திற்கு
1000க்கும் மேற்பட்ட ஹதீஸுகளை இந்த உம்மத்துமார்களுக்கு அர்ப்பணித்த அந்த உத்தமர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தவிர வேறு யாரும் என்ன செய்யவில்லை, ஈமான் கொள்ளவில்லை. திரும்ப வந்தார்கள் நபியிடத்திலே, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தௌஸ் கூட்டத்தார்களுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் சொல்லி காமித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். இப்பொழுது சொன்னார்கள், துஃபைலே, நீங்கள் என்ன செய்யுங்கள், மக்களுக்கு மத்தியிலே நளினமாக நடந்து கொள்ளுங்கள், மக்களுக்கு மத்தியிலே நளினமான பேச்சையை பேசுங்கள், அதே போன்று நல்ல விஷயங்களை ஏவிக்கொண்டே இருந்த சொல்லி காமித்தார்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறுதியாக என்ன செய்தார்கள், சென்றார்கள். சென்று செல்வதற்கு முன்னதாக நபியிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய கூட்டத்தாரிலே ஒரு மனிதர் சிலை வெடித்திருக்கின்றார், ஒரு மனிதர் சிலை வெடித்திருக்கின்றார். அந்த சிலையை அத்தனை மக்களும் வணங்குகின்றார்கள். அந்த சிலையை உடைப்பதற்கு, தீட்டு கொடுப்பதற்கு எனக்கு என்ன செய்யுங்கள், அனுமதி சொல்ல சொன்ன உடனே நபி அவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள். அந்த அனுமதியோடு ஊருக்கு செல்கின்றார்கள். மக்கள் எல்லாம் அந்த சிலையை வணங்குவதற்காக வேண்டி தயாராக இருக்கின்ற பொழுது துஃபைல் இப்னு அம்ர் தௌஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையும் ஹராமான காரியங்கள், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனை காரியங்கள் தீமையான காரியங்கள், நீங்கள் தீமையான வழிகேட்டில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள், வழிகேட்டிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி அந்த சிலையை தீயிட்டு கொளுத்தினார்கள். கொளுத்தியதற்கு பின்னால் தான் அந்த ஒட்டுமொத்த சமூகம் சேர்ந்து அந்த தௌஸ் குடும்பத்தினர் அத்தனை பேர்களும் 80க்கும் மேற்பட்ட அந்த குஃப்ரிலே கடந்த அத்தனை இஸ்லாத்தை ஏற்றார்கள். துஃபைல் இப்னு அம்ர் தௌஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த சிலையை எரித்ததன் காரணத்தினால் மக்களுக்கு மத்தியிலே நன்மையான காரியத்தை ஏவி தீமையான காரியத்தை தடுத்ததன் காரணத்தினால் 80க்கும் மேற்பட்ட குலத்தார்கள், அந்த தௌஸ் குடும்பத்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக நமக்கு அவருடைய வரலாறு சொல்லி காமிக்கின்றது. ஆக ஒரு சமூகம் மேன்மேலுகின்ற பொழுதெல்லாம் அந்த நன்மையான காரியத்தை ஏவி தீமையான காரியத்தை தடுத்து அந்த செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற காலமெல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லி காமித்தானே, நீங்கள் மேன்மைப்படுத்தப்பட்டவர்கள் சிறப்பு என்று சொல்லி காமித்தார்களே, அந்த அடையாள வட்டத்துக்குள்ளே இருந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு தீமையை தடுக்காமல் நல்லதை ஏவாமல் புறந்தளித்து செல்கின்றார்களோ, விலகி செல்கின்றார்களோ, அன்றோடு நம்முடைய அழிவும் நம்முடைய நாசமும் உண்டாகிவிட்டது. சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யாரு கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்லி காமிக்கின்றேன், லா தஅமுருன பில் மஅரூஃப், நீங்க நல்ல விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் ஏவிக்கொண்டே இருங்கள், வல தன்ஹூன அனில் முன்கர், தீமையான காரியங்களை தடுத்துக் கொண்டே இருங்கள், அவுல யூஷிகன்னல்லாஹு அய்யபஅஸ அலைக்கும் இகாபம் மின்ஹு, நீங்க அப்படி செய்யவில்லை என்று சொன்னால், நன்மையை ஏவி தீமையான காரியத்தை நீங்கள் தடுக்கவில்லை என்று சொன்னால், அந்த காரியத்தை நீங்கள் கைவிட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யும், தண்டனை இறங்கும். அந்த தண்டனை நீக்குவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் எங்களுடைய தண்டனை நீக்கிவிடலாம் என்று துஆ செய்தால் அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்முடைய துஆ ஏற்றுக்கொள்வதற்கு கூட இந்த காரியங்களை செய்தால்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்தார்கள். ஆக இந்த பணி இருக்கின்றதை, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணி இருக்கின்றதை, அந்த பணி உன்னதமிக்க பணி, நல்வாழ்வுடைய பணி. அந்த பணியை நாம் செய்கின்ற காலமெல்லாம் நாம் உன்னதமிக்கவர்களாக, கண்ணியமிக்கவர்களாக, மரியாதையாக சமுதாயத்தில் அடையாளம் கட்டுக் கொண்டிருக்கின்றே இருப்போம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உயர்ந்த பாக்கியத்தை உலகத்தில் வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்பன் அத்தனை விரலுக்கும் கொடுத்துள்ள புரிவானாக. ஆமீன். யா அய்யுஹன் நாஸ் இத்தகுல்லாஹுல் அஸீம் அஸ்ஸ வ ஜல்ல வாத்திஹு ஊஸிகும் இபாதல்லாஹ் வ இய்யாய அவ்வலம் பித்தக்வல்லாஹ். بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك قديم والرؤوف الرحيم والرب حليم.